அப்புறம் இது வந்து அப்படி சாத்திக்க முடியாது. இப்படி இருக்கட்டுமே. இப்படி இருக்கீங்களா? இது தலைப்பாடு. இது பின்கண்ட, இது முன்னாடி. சரி சரி சரி, நல்லது. இப்போ பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. உட்காருங்க. இந்த அதாவது அந்த ஃபலாசிஃபாக்கள்ங்கிறவங்க எப்படி ஹவாச ஹம்சா லாஹிரா இருக்குதோ அதே மாதிரி ஹவாச ஹம்சா பாத்தினாவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வெளிப்புலன்கள் 5 இருக்கிறது போல தொட்டறிவு, பார்த்தறிவு, கேட்டறிவு, சுவைத்தறிவு, இந்த 5 அறிவு இந்த ஹவாச ஹம்சா லாஹிரா இருப்பது போல பாத்தின்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யாரு? முத்தக்கல்லிமிங்கிற தாத்தி சிபாத்தில், அல்லாவுடைய தாத்தி சிபாத்தில் பகுதி செய்கிறவங்க அப்படி ஒன்றே இல்லை, அறவே மறுக்கிறாங்க. ஆமாம், சரி, அது போட்டு நம்ம ஃபலாசிஃபாக்கள் சொல்படி பார்ப்போம். அதன்படி இவர் எழுதுகிறார். ஐயாவில் ஃபலாசிஃபாக்களுடைய போக்கின்படி அவர் எழுதுகிறார். உள்ளே இருக்கிற அந்த ஹவாச ஹம்சா பாத்தினாவும் உள்ளே இருக்குது, அதனுடைய இடங்களும் உள்ளே இருக்குது, அதனுடைய அம்கினத்தும் உள்ளே இருக்குது, இந்த குவத்தும் உள்ளே இருக்குது, ரெண்டுமே உள்ளதான் இருக்குது. இதில் வந்து இஸ்ஸ முஸ்தரிக்குனுங்கிறது ஹிஸ்ஸுன் முஸ்தரக்குன் என்று சொல்லி ஒன்று இருக்குது. இது தலையினுடைய முதல் பாகம், இது தலையினுடைய ஔசத்து பாகம், இது தலையுடைய இறுதி பாகம். இதுக்கு பேர் முகத்தமுல் பத்துனு, அல் பத்துனுல் அவ்வல், அல் பத்துனு சானி, அல் பத்துனு சாலி. பத்துன்னு சொன்னால் பிரிவு, ஒரு பத்தன். இதில் இந்த 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 அடையாளம் போட்டிருக்குல்ல, இதோட பத்துனுல் முகத்தம், பத்துனுல் அவ்வளுக்கு பத்துனுல் முகத்தம் சொல்லுவாங்க, பத்துனுல் அவ்வள் சொல்லுவாங்க. இது பத்துனுல் அவுசத்து, இது பத்தன சானின்னு சொல்லுவாங்க, இது பத்தனா மொஹர்ன்னு சொல்லுவாங்க, பத்தனா அகீர்னு சொல்லுவாங்க. 3 பிரிவாக இருக்குது. இதில் ஹிஸ்ஸுல் ஹிஸ்ஸா அலிஃப்லாம் இல்லாமல் இருக்குது. ஹிஸ்ஸுல் முஸ்தரக்குன்று இந்த தலையினுடைய முன்பகுதி, நடுப்பகுதி, இது இருப்பகுதி. இந்த முன்பகுதியில் முகத்தமில் ஒவ்வொன்றையும் 2 பிரிவு இருக்குது. முகத்தமில் முன்பகுதி பின்பகுதின்னு இருக்குது. இது பின்பகுதி, இது முன்பகுதி. ஒவ்வொன்றையும் 3 பகுதி வச்சுட்டு ஒவ்வொன்றையும் 2 பிரிவு இருக்குது. இதில் இது ஒரு பகுதி, இந்த பகுதியில் இது முன்பகுதி, இது பின்பகுதி, இது முன்பகுதி, இது பின்பகுதி, இது அப்படி அவங்களா, இது கடைசி பகுதி. இந்த ஹிஸ்ஸுன் முஸ்தரக்குன்னு சொன்னால் என்ன இருக்குதுண்டா, இந்த 5 இருக்குது இல்லை, ஹவாச ஹம்சா லாஹிரா, இந்த 5லிருந்து என்னென்ன நீ விளங்குறையோ அது ஹிஸ்ஸ முஸ்தரக்குன்னு போயிடும். கபூல் செய்கிறது. இப்போ நான் அந்த கித்தாவை பார்க்குறேன்னு சொன்னால், பார்வைக்கு தான் இந்த கண்ணு, நல்லா கவனிங்க, பார்வைக்கு தான் இந்த கண்ணு, பார்வைக்கு தான். பார்த்த உடனேயே இந்த சூரத்தை குபூல் செய்கிறது தான் ஹிஸ்ஸ முஸ்தரக். ஹிஸ்ஸ முஸ்தரக்கு குபூல் செய்யுது இந்த ஃபோட்டோவை. இது அங்கே போயிடும், கண்ணு பார்த்ததன் மூலமாக ஹிஸ்ஸ முஸ்தரக்கு போயிடும். சுவைச்சா அந்த சுவையை நாக்கு தான் சுவைக்குது, அந்த சுவை எப்படி இருக்குதுங்கிறத ஹிஸ்ஸ முஸ்தரக்கு போயிடும். சுவையாக இருந்தாலும் முகர்ந்தாலும் முகர்றது நல்லது, அந்த வாசனை அங்கே போயிடும், ஹிஸ்ஸ முஸ்தரக்கு போயிடும். இந்த 5 ஹவாச ஹம்சா லாஹிராவில் இருக்கிறது பூரா போய்
அங்கே இதுக்கு இந்த மை சிந்தனா பேப்பர் போட்டு உடனே மை இழிஞ்சிக்குதா இல்லையா, அது மாதிரி இந்த 5 உடைய பலனை இது உறிஞ்சிக்குது. விஷமுஸ்தரல் உறிஞ்சின உடனே பக்கத்தில் இருக்க பின்பகுதியில் இருக்க கயால் அது பாதுகாத்து வச்சுக்கணும். இது குபூல் செய்து நிரந்தரமாக பாதுகாத்து வைக்கிறது இது கயால். கயால் இது இதனுடைய ஹிசானா. இதற்கு இது ஹசானான்னு சொல்லக்கூடாது. இதை நென்றென்றும் நிலையிருத்தி பாதுகாத்து வைக்கிற ஹசானா. பெட்டியது பணத்தை நிரந்தரமாக பாதுகாத்து வைக்கிறது இல்லை. இது 5 புலன்களில் உண்டானதை கபூல் செய்யுது. இந்த கபூல் செய்த நிரந்தரமாக இது பாதுகாக்கும். நினச்சா அடுத்த அப்படி வகுமுன்னு ஒன்று வருது. வகுமு இந்த வகும் இருக்குது. இங்கே இருக்கிற சூரத்துகள் தான் இருக்குது. சூரத்துகளை தான் அதை பாதுகாத்து வைக்குது. புலி, சிங்கம், கரடி, எத்தனை சூரத்துகள் இருக்குதோ ஊரு கீரு எல்லாத்தையும் இது பாதுகாத்து வச்சுருக்குது. அந்த பாதுகாத்து ஹிஸ்ஸ முஸ்தரக்கில் இருக்கிறது பாதுகாக்குது. இந்த ஹிஸ்ஸ முஸ்தரக்கில் இருக்கக்கூடிய இந்த சூரத்துகளுக்கு ஒரு ராத்து இருக்கும்ல, அந்த ராத்துகள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன குணம் இருக்குது, என்னென்ன மாநாட குணம், ஒன்னொன்றுக்கு தனி குள்ளியா இல்லை, ஒன்னொன்றுக்கு என்ன குணம் இருக்குது, இந்த குணம் இருக்குதுங்கிறத இது விளங்குது. வகுமம் புலியினுடைய சஜாத்தை ஒரு மனிதனுடைய மஹப்பத்தை, ஒரு மனிதனுடைய துஷ்மனியத்தை. தேலை பார்த்தா தேல் என்ன செய்யும், தேளுடைய கொடுக்கும். அது துஷ்மனுடைய துஷ்மனியத்தை, மஹபூபுடைய மஹப்பத்தை, ஒரு வஸ்துவனுடைய சஜாத்தை, எல்லாத்தையும் இது அந்த கருத்தை இது கணிக்குது. இந்த இஸ்ஸமுஸ்தரக்கில் இருக்கிற ஃபோட்டோக்களை இது பாதுகாத்து வைக்குது. இதனுடைய மானாக்களை இது விளங்குது. விளங்கி இந்த மானாக்களை விளங்கின மானாவை இது பாதுகாக்குது. இது இதனுடைய ஹிசானா. நாயை கண்டோடனே நாயை பார்த்துட்டோன்னு நாய் வெளிநாய் கடிக்கும், பாம்பு கடிக்கும் அப்படிங்கிறதுக்கு அது அந்த அந்த கருத்தை இது இது எடுக்குது. வகுமு சூரத்துகளில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை, ஒவ்வொரு சூரத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை, அது அதாவத்தா மஹபத்தா இப்படி இந்த குணங்களை இது பாதுகாத்து வச்ச குணங்களை நிரந்தரமாக இது இந்த குணங்களை எடுத்து வைக்குது. எடுத்து வச்ச குணங்களை இது நிரந்தரமாக பாதுகாக்குது. இதனுடைய ஹிசானா இது. குவத்த வாஹிமாவுக்கு ஹிசானா ஹாஃபிலா. இஸ்ஸமுஸ்தரக்குங்கிறது கயாலு இதனுடைய ஹிசானா. மொத்தம் 5. இந்த முத்தசரிஃபா இருக்குல்ல, முத்தசரிஃபா இந்த முத்தசரிஃபா இருக்க இது இந்த ஹயாலில் தங்கி இருக்கக்கூடிய குணங்கள் இருக்குல்ல, முஸ்தரக்கிலிருந்து இந்த ஃபோட்டோக்கள், அந்த வஸ்துக்களுடையன்னு சொன்னாலும் சரி, அந்த வஸ்துக்களை பாதுகாத்துக்கு அந்த வஸ்துக்களுடைய சூரத்தையும் இது வச்சிருக்கக்கூடிய மானாக்களையும் ஒரு வஸ்துடைய கருத்துக்களின்னா கருத்துக்களை எடுத்து வச்சிருக்குது. அந்த மானாவையும் இந்த சூரத்தையும் ஒன்றாக்குது. ஒன்றாக்குன்னா புலின்னு சொன்னோடனே இந்த புலிக்கு இன்னது இருக்கும்ட்டு இந்த முத்தசரிஃபா பிரித்து எடுக்குது. இன்னதுக்கு இன்னது இருக்குது, இன்னதுக்கு இன்னது இருக்குது, இன்னுக்கு இன்னது இருக்குன்னு பிரித்து எடுக்குது. உதாரணமாக ஒரு 10 பேரை எனக்கு தோஸ்து, 10 பேர் எனக்கு தோஸ்துங்கிற போது அது தோஸ்து 10 பேருடைய தோஸ்து கையால். இந்த 10 பேருடைய தோஸ்தை அழக்கா பிரியணும். நீங்களாம் இத்தனை பேர் ஓதுறீங்க, ஓதுறதுல இலியாசை மாத்திரம் நான் தனியாக அறியணும். உடனே இந்த முத்தசரிஃபா தனியாக எடுத்துடும். முத்தசரிஃபா தனியாக எடுத்து அவரை மாத்திரம் அறிய செய்யும். எல்லாத்தையும் கூட்டி அறியினா கூட்டியே அறிய செய்யும். பாம்பேயும் பார்த்துருக்கேன், கல்கத்தாவும் போயிருக்கேன். ரெண்டையும் சேர்த்து அறியும், ரெண்டையும் பிரித்து அறியும். அதுதான் முத்தசரிஃபா. இதுதான்
இதை என்ன செய்கிறார் இவர் ரொம்ப சுருக்கிறார், அஞ்சா விளக்காம இப்படி சுருக்கிடுறாரு. உடனே என்ன செய்கிறாரு, இஸ்ஸ முஸ்தரக்கு தானே இங்கே இருக்குது, இப்போ இஸ்ஸ முஸ்தரக்கில் ஃபோட்டோ தானே இங்கே இருக்குது, இதில் உள்ள கருத்தை இது எடுக்குதுன்னு எடுக்கிறார். இதில் உள்ள கருத்தை ஹயாலு பாதுகாத்து வச்சிருக்கிறது தான் இங்கே இருக்குது. இதில் உள்ள சூரத்து தானே, சூரத்துக்கு ஒரு தாத்து இருக்கும்ல, இந்த தாத்துடைய மானான்னு இங்கிட்டு பிடிக்கிறாரு. தாத்துடைய மானா எல்லாம் ஒன்று தான். தாத்துடைய மானாவை இது அறியுது, அந்த மானாவை இது பாதுகாக்குதுங்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, 5 சொல்கிறார். இதுதான் நீங்கள் இப்படியே எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஓதலாம் இப்படியே. அதுதான் 2-3 நாள் அங்கேயே பாடணும். சரி, நேரமாகி போச்சு, விட்டுருமா? நாளைக்கு வரலாமா? நேரமாகி போச்சா? நல்லா பாருங்க. இந்த 3 வகை வந்து அடங்கிடுதுன்றார். இந்த ஜுனூதுல் கல்பை 3 சின்பு அடங்கிடுது. 3வது சின்பு எது? வகுவல் முதிரிக்குன்றார். பாருங்க, அது சின்பு தாலிது. இந்த 3வது சின்பு வகுவல் முதிரிக்கு இன்னும் ஹாதிகள் ஜும்லத்தி. இந்த ஜுனூதுல் கல்பு 2 முதிரிக்கு, அதுதான் புரியக்கூடிய அப்து, அதுதான் அப்துங்கிறாரு. அதுதான் லத்தீஃபத்து ரப்பானியா. என் கஸ்மு இல்லாமா கது அஸ்கனல் மனாசிரல் லாகிரத்தை. இந்த ஜுனூதுகள் பங்காகும் மனாசிரல் லாகிரத்தை குடியிருக்கக்கூடிய சிலவைகளாக பங்காகும். அதான் ஹவாசுல் கம்ஸ். ஆனி அஸ்ஸம்ம வல்பசர வஷம்ம வதவுக்கு வல்லம்ஸ். இப்போ இல்லாமா அஸ்கன மனாசில பாத்தினத்தன், மனாசில பாத்தினத்தன் வைர முன்சிருக்கு. இதா மனாசில பாத்தினத்தன் சொல்லணும். கண்ணுக்கு தெரியாத உள்ள இருக்க மனசில் குடியிருக்கக்கூடியதாகவும் மாறும். திமாகனுடைய உள்பகுதிகள், திமாகனுடைய மூளையினுடைய உட்பகுதிகள். வகி ஐலன் ஹம்சத்துன், அது 5 தான். பெண்ணல் இன்சாலை சுருக்கிறார், இந்த மாதிரி தெளிவில்லை. பெண்ணல் இன்சாலா பாத ருயத்தி செய்யி, ஒரு செய்யை பார்த்ததுக்கு பின்னால் இந்த பாசிரா பார்க்குது, பார்த்ததுக்கு பின்னால் எவமிது ஐநகு கண்ணை அவன் மூடுறான். இப்போ உதிரிக்கு சூரத்தகு, அதனுடைய சூரத்தை அவன் அறிஞ்சுக்கிறான். ஃபீ நப்சி அறிஞ்சுக்கிறான். வகுவல் கயால் போனதுனால அறிகிறான். பார்த்து எவ்வளோ நல்லா வச்சு கயால் இருக்குது. போய் தங்கி கிசானாவில் பணம் சேகரித்து நிறையா வந்துச்சு. அவர் 5000 கொடுத்தாரு, 10,000 கொடுத்தாரு, 1000 கொடுத்தாரு. உடனே எங்கே கொண்டு வட்டியில் வைக்கிறோம், ஜோப்பில் வச்சுக்கிறோம். உடனே வட்டியில் வச்சுட்டு ஃபலாம் இவ்வளவு ஃபலாம் மொத்தம் 25,000 இருக்குது. அப்போ நாங்கள் எழுதி வச்சிடறோம். அந்த கிசானாவில் கொண்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்க கையால். எகமில் ஐநகு எதிரிக்கு சூரத்தின் ஒவ்வொரு கையால். பின்பு சும்மா தபுக்கா தில்க சூரத்து மாகு இன்சானு உடன் அவங்க இன்சானுடன் அந்த சூரத்து பாக்கியாக இருக்குது. சபபி செய்யின் எப்போதுவும் ஒரு செய்ய அதை பாதுகாக்கக்கூடியன்னு சொன்னால் இந்த இடத்துல மானாவை சொல்கிறாரு. அதைத்தான் இப்படி சொல்கிறாரு. அந்த சூரத்து பாக்கியாக இருக்குது இன்சானுடன் சபபி செய்யின் எப்போதும் உண்டா. அந்த வஸ்து பாக்கியாக இருக்குதுன்னு அந்த வஸ்துடைய குணம் வச்சுக்கணும். அந்த வஸ்துடைய குணம் பாக்கியாக இருக்குது. இதில் வஸ்துடைய குணம்னா இது எடுத்து வச்சுருக்குது. இது சுருக்கிறாரு. இது எடுத்து வச்சதை இது பாதுகாக்குங்கிறத சொல்கிறாரு. இங்கே தானே சூரத்து இருக்குது. சூரத்துக்கு ஒரு தாத்து இருக்குமில்ல, அதுதானே இங்கே பதிஞ்சிருக்குது. சூரத்து தானே இங்கே பாதுகாக்குது. அந்த சூரத்துக்கு என்ன தாத்து இருக்குமோ அந்த தாத்து இருக்கக்கூடிய அதாவத்து மஹப்பத்தை இது பாதுகாக்குது. அது வகுமுடைய வேலை. வகுமுக்கு அங்கே போகாமல் இங்கிருந்து அங்கே போயிடுறாரு.
இந்த சூரத்துக்கு ஒரு சிங்கம் புலி கரண்டி ஒன்று இருக்கும்ல, அதனுடைய மானாவை இது பாதுகாத்து வைக்குதுன்னு இங்கே வந்துடுறாரு. ஒன்று தான், ஒன்று இங்கிருந்து அங்கே வந்துடுறாரு. அப்போ அது அவங்க மானாவை பாதுகாக்கிறது. ஜுசி ஒன்றுடைய ஜுசுடைய மானாவை, அந்த மானாவை பாதுகாத்து இது பாதுகாக்குன்னு சொல்லணும்ல. அதுக்கு எங்கே பிடிக்கிற மானாவை பார்க்குறேன்னப்பா, இங்கே தான் சூரத்து இருக்குல்லப்பா, கயாலில் கயால் தான் சூரத்து பாக்கி இருக்குல்ல, இந்த சூரத்துக்கு ஒரு மானா இருக்கும்ல, அந்த மானாவை இங்கே பாதுகாப்பு இங்கே வந்துடுறாரு, சுருக்கிடுறாரு. பாருங்க, அப்படி வச்சு பாருங்க. சும்மா தபுக்காத்திற்கோ சூரத்து ஆகும், அவனுடன் அந்த சூரத்து பாக்கியாக இருக்குது. விவி செய்யின் யகுப்பதுவும், அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு செய்யினால ஜுந்துல் ஹாது, அதுதான் கருத்தை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஜுந்துன்னு அது. முத்தசரிபாக்கு வர்றாருன்னு சும்மா எத்தஃபக்கரு ஹீமா ஹஃபலஹு, ஏதாவது பாதுகாத்து வச்சுருக்குதோ அதை சிந்திக்கிறாம முத்தசரிபாக்கு வர்றாரு. தெளிவு ரக்கிபு பாவக அழிக்கிறல் பாதி, சிலதோட இணைக்கிறாரு, அங்கே வச்சுக்கணும், சிலதோட பிரிக்கிறார், தனித்தனியாகவும் வழங்குறாரு, சேர்த்து வழங்குறார். அதுதான் முத்தசரிப்புடைய வேலை. சும்மா எத்ததக்கரு, சிலது மறந்து போகுது, எத்ததக்கரு மாக்கது நசியகும், அவர் மறந்ததை நினைக்கிறாரு, நினைச்சது ஊதி இலையி அவர் பக்கம் திரும்பி வந்துடுது, நினைச்சது வந்துடுது. சும்மா எஜ்மாவு ஜும்லத்த மானியல் மசூசாத்தி ஃபி ஹயாலிஹி, அவருடைய ஹயாலுக்குள் மௌசூசாத்துடைய மானாக்கள்லாம் இருக்குது இல்லை, மௌசூசாத்துடைய மானா மானிய ஜும்லத்த மானல் மௌசூசாத்தி ஃபில் ஹயாலி பில் ஹிஸ்ஸில் முஸ்தரக்கு பைனல் மௌசூசாத்தி, மௌசூசாத்துக்கு இடையில் கூட்டாக்கப்பட்ட இந்த ஹிஸ்ஸ முஸ்தரக்குல, இதனுடைய கூட்டாக்கப்பட்ட ஹிஸ்ஸ முஸ்தரக்கு, இந்த ஹிஸ்ஸ முஸ்தரக்கின் காரணத்தினால் காரணம் அவருடைய கயாலிலே உண்டாயிருக்கிற மௌசூசாத்துடைய மானாக்களை ஒன்று சேர்க்குது. எப்படி ஹிஸ்ஸ முஸ்தரக்கினால் பாதுகாக்கப்பட்ட கயாலில் உண்டாயிருக்கிற மானாக்கள் என்றால் அந்த மானா இதுதான் வகுமு இங்கே கொண்டு வச்சார், அந்த மானாக்களை பாதுகாக்குது. அதை சும்மா எஜ்மாவும் ஜும்லத்த மானியல் மசூசாத்தி ஃபி ஹயாலி, அவருடைய ஹயாலுக்குள் மசூசத்தான மானாக்களுடைய ஒட்டுமொத்தத்தை ஒன்று சேர்க்குது. அந்த மசூசாத்து ஹயால் எங்கிருந்து வந்தது? இல் ஹிஸ்ஸில் முஸ்தரக்கு பைனல் பகுதி, மௌசூசாத்துக்கு மத்தியில் கூட்டாக்கப்பட்ட இந்த ஹிஸ்ஸின் காரணத்தினால் ஹயாலுக்குள் இருக்கக்கூடிய சூரத்துகளுடைய மானாவை மொத்தத்தை இது எஜ்மா ஒன்று சேர்க்குது. இது முத்தசரிவா அவனு சேர்க்கு. அப்போ இந்த இடையில இவ்வளவு தெளிவில்லாமல் சுருக்கிட்டார். ஃபஃபில் பாத்தினி, மனிதனுடைய தலைக்குள்ளாலே இருக்கிறது, திமாவுக்குள்ளாலே முஸ்தரக்குன் முஸ்தரக் இருக்கிறது, ஹய்யூலுன் ஹயால் இருக்குது, ஃபக்குருன் தக்குருன், இதில் ரெண்டு அடக்கிட்டார். வாஹிமாவையும் முத்தசரிவாக அடக்கிட்டார். எதில் வாஹிமாவையும் சொல்லுங்க அடக்கிட்டார். ஹாஃபிதாகவும் இருக்குது. இந்த ததக்குர் முத்தசரிவில் ரெண்டு அடக்கிட்டார். சொல்ல தெரியுதா? விளங்காட்டா ஒன்று கால் சொல்ல வைக்காது. லவுலா கலக்கல்லாஹு தஆலா குவத்தல் இபுதை, அல்லாஹு தஆலா படைக்க இல்லையானால், அந்த ஹாஃபிதாங்கிற இந்த சக்தியை படைக்க இல்லையானால், வல் ஃபிக்ரி வ திக்ரி வ தஹய்யுலி, ஃபிக்ரு தஃபக்குர்னா முத்தசரிவாக படைக்க இல்லையானால், வ தஹய்யுலி ஹயாலை படைக்க இல்லையானால், சூரத்துடைய ஹசானாவை படைக்க இல்லையானால், இபுதுடைய மானாவுடைய படைக்க இல்லையானால், இந்த மானாவையும் சூரத்தையும் ஒன்று சேர்க்கிறது பிரிக்கிற அந்த குவத்த முத்தசரிவாவை படைக்க இல்லையானால், லக்கான திமாவு, மனிதனுடைய மூளை காலி ஆயிடும், எகுலு அண்ணு, அதை விட்டு காலியானதாக சும்மா ஓட்டையாக ஆகிவிடும். அதில் தான் மனுஷன் பெரிய உயர்றான். விஞ்ஞானி கிஞ்ஞானி கிண்ணானி நல்லாணி எல்லா ஆணி அதில் தான் வர்றான் அப்படிங்கிறார் யாரு? கலாசிவா. இவர் புத்தகல்லியில் அதெல்லாம் கிட்ட அக்கல்னு ஒன்று இருக்குது. இந்த அஞ்சில் அக்கல் சேராது. பலாசிவாக்கு அக்கல் தனி. இந்த அஞ்சு அக்களை விட்டு அப்பாற்பட்டது. ஏன்னா அக்கல் குல்லியத்தை தான் விளங்கும், ஜுசியத்தை விளங்காது. இந்த அஞ்சு ஒவ்வொரு ஜுசியத்தை விளங்கும்.
புளியண்டா என்ன, அக்ரமுண்டா என்ன, அவன்டா என்ன, இவன்டா என்ன, இவன்டா என்ன, ஒவ்வொரு வஸ்துவனுடைய சூரத்தையும் அதனுடைய மானாவே விளங்கும். பூரா ஜுசி தான். அக்குள் இதில் சேராது. எது சேராது? சேராது. அக்குள் குல்லியாத்தை விளங்கும். என்ன குல்லியாத்தை விளங்கும்டா? கேரளாக்காரன் பூரா பிடித்தானப்பா, சில்வன்காரன் பூரா பிடித்தானப்பா, தமிழ்காரன் பூரா அப்படித்தானப்பா, திருநெல்வேலி ஜில்லாக்காரனே அப்படித்தான், மதுரைக்காரனே அப்படித்தான். இதெல்லாம் சொல்கிறோம்ல, 4 பேர் 5 பேரை பார்த்துட்டு ஒரு குள்ளி. பாயிலுக்கெல்லாம் ரஃபு தானப்பா, மகூலுக்கெல்லாம் நெசவு தானப்பா தமிழ். அது மாதிரி ஒரு மாடு அடிச்சுக்கிட்டு இருக்குது, தோட்டத்தில் போய் மேய்ச்சதுனால அடிச்சுக்கிட்டு இருக்குது, அடிபடு. இன்னொரு மாடு பார்க்குது, அடி வாங்குறானே, நல்லா அடிக்கிறே தெரியுது. இவர் மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி போகிறாரு. எங்கே போகிறாரு? தோட்டத்துக்கு. இந்த பக்கம் அடி வாங்குறேன் ஒருத்தன், அந்த பக்கம் அவரோட ஜாலியாக போகிறார் உள்ள. நான் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு தெரியாது சைத்தான். போறிய மாமியார் வீட்டுக்கு ஜோத்தா போல போய் அங்கே தாக்குறான். இது குல்லியத்தான அறிவு கிடையாது. மதரசால ஒருத்தன் மேலே காணாம கூத்தா ஹுக்குமு தான், என்னடா குட்டி போட்டுக்குதான் தெரியாதா? அது சினிமாவுக்கு போயிருக்கிறேன், 2வது இடத்துக்கு போயிருக்கேன், 11:30 மணிக்கு ஒரு குறிச்சி போயிருக்கேன். டேய் சுதாரம்டா, சித்திக்கிட்டா, யார் யார் இந்த மாதிரி வேலை செய்கிறானோ உஷாரா, நம்மளும் பிடிபட்டு போவோம். ஒருத்தன் நமக்கு தெரிஞ்சதான உதாரணம், இவன் எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னா அந்த கேங்கு ஒருத்தன் இருப்பான் போகிற வேணாம். இனிமேல் போட்டு இதை மறக்கிறது வரைக்கும் எங்கேயும் போயிடக்கூடாது. 5 மாதம் 6 மாதத்துக்கு மறந்துடணும். இப்போ குள்ளியை தான் எவனாவது ஒரு இடத்துல சிக்கிட்டா கடைக்கண்ணியில் சேடி வந்து வருமான வரிக்காரன் சொல்கிறாண்டு, தெற்கு தெருவில் வருமான வரின்னு சொன்னால் வடக்கு தெருவில் இருக்கிறவங்க பூரா உஷாராக இருக்கிறான். இதுக்கு பேர் தான் குள்ளியத்தான அறிவு. இந்த அறிவு எதுலேருந்து வருது? அக்கள் வருது. முத்தக்கல்லிமன் சொல்கிறாங்க, ஜுசி அறிவு இந்த 5 நாள் வருது. ஜுசி அறிவு அக்கள் குல்லிங்கிறாங்க பலாசிபாக்கு. முத்தக்கல்வி போட உங்கள் பலாசிபா எல்லாம் பெரிய தாத்து சிபாத்தில் கெட்டிக்காரன். அக்கள் ஒன்றே குல்லியும் வழங்கு ஜுசியும் வழங்குறா. அக்கள் ஒன்று குல்லியும் வழங்கு ஜுசி. இந்த 5 தேவையில்லை. சாத்து சிபாத்தில் பகுதி செய்கிறவங்க ஆரிவீன்கள் ஆஷிகீன்கள் அவங்ககிட்ட இது நடக்காது. ஆரிவீன்கள் ஆஷிகீன்களுடைய இடத்துல இதெல்லாம் வேண்டிய தேவையில்லை. ரொம்ப பெரியவன் அக்களை கொடுத்துருக்குறான். அக்களை கொண்டு தனியாகவும் வழங்கலாம், குள்ளியாக வழங்கலாம், எல்லாம் வழங்கலாம். அக்கள் இருக்கிற போது இந்த பிச்சைக்காரர்களாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி 2ஆக பிரிகிறாங்க. சொல்ல தெரியுங்களா? சொல்லுங்கள். இந்த 5 ஜுசியாக வழங்கலாம். அக்கள் இதில் சேராது. முத்தக்கல்வி இது பலாசிபாக்கள். முத்தக்கல்வின்னு சொல்கிறாங்க, அக்கள் ஒன்றே போதும், அது ஜுசியும் வழங்கும் வெளியும் வழங்கும். இந்த இது தேவையை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். கொள்ளமா? சரி. இந்த அளவுக்கு விளங்குனா ஆரிஃபீன்கள் ஏன் அப்படி போகிறாங்க, அதெல்லாம் தனியாக விளங்கி போயிடும். அவங்க இதையெல்லாம் ஒன்றாக கருதுல. இவங்க அப்படி ஒன்று இருக்கத்தான் செய்யுது. இவன் என்ன செய்கிறான்? இவன் அது இந்த டாக்டர்ஸ்கெல்லாம் இந்த ஆரிஃபீன்களுடைய போக்கள் போக மாட்டான். இந்த பலாசிபாக்களுடைய போதும் மூளையில் அப்படியே இருக்குது அப்படின்னு விரும்புவான் டாக்டர்ஸ்கள். அப்துல் கலாம் பிடிச்சிட்டு அப்துல் கலாம்ங்கிறான்ல, பேர் வச்சதே தவறு. கலாமுடைய அப்தா என்னங்க விமானம் பறக்கிற மாதிரி இருக்குது. சரி போகணும். இது சீக்கிரம் நேரம் ஆகி போச்சா பாருங்கள். 10 லக்கான திமாக குழு வரணும். திமாக அதை விட்டு காலியாக இருக்கும். கமாத்தகுள் எதில் இருக்குதா கை சக்தி வழங்குற சக்தி பருஜுலு அன்ஹு இந்த மேலே உள்ள சக்தியை விட்டு காட்டி. இப்போ தில்கல் குவா ஐதன் இந்த குவத்துகளும் மீண்டும் ஜுனூதுன்னு பாத்தியாத்தம். அந்த இடமும் பாத்திலு, மஸ்கனும் பாத்திலு, இந்த மஸ்கனில் இருக்கக்கூடிய குவத்தும் பாத்தில். இது எல்லாமே பாத்திலு. இதெல்லாம் மஸ்கனில் இருக்கக்கூடிய குவத்தும் என்ன? அதுவும் பாத்தில். அமாக்கிலுவா ஐதன் பாத்தின் அர்த்தம். சக்தியும் பாத்தின் தான்,
இந்த சக்தி குடியிருக்கக்கூடிய இடமும் என்ன பாத்தின் தான். வஹாதி அக்ஸாமு ஜுனூதில் கல்ப், இதுதான் கல்புடைய உதவியாளருடைய விவரம். ஷரஃபு அளிக்க இதை நல்ல தெளிவாக விளக்குவது ஹைது யுதிரிக்குஹு, ஒரு முறையில் விளக்குவது, அதை விளங்கி கொள்ளும் பகுமுல் ஆஃபாய், பலகீனமான அக்களுடையவர்களுடைய பகுமு விளங்கி கொள்ளுமே. பில் அரிபில் அம்சிலத்தி, மிசால்களை கூறுகிறதன் மூலமாக, தருபுன்னா கூறுவது, அடிக்கிறதுனா கூறுவது, மிசால்களை கூறுவதன் மூலமாக பலகீனமான அக்கள் உள்ளவர்களுடைய பகுமு விளங்கி கொள்ளுமே. அந்த விதத்தில் இதுக்கு விளக்குறது எத்தூலு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்குற மாதிரி பேசுறது ரொம்ப தூளாகிடும். மக்சூது மிதில ஆதல் கித்தாபி, இந்த கித்தாப் போல் குற்றதனுடைய லட்சியம் என்தபியபி, இந்த கித்தாபை கொண்டு பிரயோஜனம் பெறணும். அது அக்குவியாகும் தீட்சண்ய புத்திமான்கள், தீட்சண்ய புத்திமான்கள் தான். வல் ஃபுஹூலு மினல் உலமாய், உலமாக்களில் நின்றும் நிபுணர்கள், நிபுணர் தான் சொல்லிடுற காளை மாடுண்டு. இந்த இது மிருக ஆஸ்பத்திரிக்கு போனோடனே இதை அவுத்து விடவா 500 கொடுக்கணும், இதை அவுத்து விடவா 100 ரூபா, எதை அவுத்து விடணும், எந்த காலமா எந்த எருமையை, உடனே அவங்க ரோஜா மாதிரி போய் அதனுடைய சேர்க்கை செய்து அதில் பார்க்குற குட்டி எந்த குட்டியாவில் இருக்கும், அவங்களுக்கு தான் பூன்னு சொல்கிறது காளை. ஆண்களில் காளை, மனுஷன்டா அவன் தாண்டா மனுஷன், நீ பொட்டடா, சக்தி இல்லை, நீ சரக்கே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஜனங்க பேசுகிறாங்களா இல்லையா? ஆண் தத்துவம் உள்ளவன பெரிய ஆளாக பேசுகிறாங்கல்ல. இது இதில் ஆண் தத்துவம் உள்ளவன்னு அறிவில் ஆண் தத்துவம். இவங்கிட்ட பூல் மனுஷன்ல இன்னி திமாகு செய்கிறதுல தத்துவத்துக்கு பூன்னு சொல்கிறது. அந்த பூவில் இவங்க எதுக்கு பழங்குறாங்க? அறிவில் ஆண் தத்துவம் வேணும்டா. அவங்க வழங்குறதா நமக்கு மக்சூது. ஒரு பூனா நிபுணர்கள் மின்னல் வளமாய் வளாச்சின்னா சரி. அப்போ என்ன யஹ்யாவில் ரொம்ப புத்தி கம்மியாக தூக்கி எறிஞ்சிட்டாரு, எங்களுக்கு மக்சூது அல்லவா அவங்கள வளர்க்குறது? யஹ்யா போதணும்னு எங்களுக்கு மக்சூது அல்லவா, எங்களையெல்லாம் தூக்கி கீழே போடுறீங்களா? அப்படி இல்லத்தா வளாச்சின்னா, எங்கிலும் நாம் நஜ்தஹிது, ரொம்ப பிரயத்தனம் எடுத்துக்கொள்வோம். தஃஹீம துஆஃபாய், துஆஃபாக்களுக்கு விலகி கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப முயற்சி எடுத்துக்கொள்வோம். பில் அரிபில் அம்சிலத்தி, உதாரணங்களை ஆக்கும்போது தான் எதற்கான எக்குருபதாலிக்க, இந்த உதாரணங்களை சொல்லுவது. தாலிக்குடைய நம்பர் லருபுல் அம்சலா, அது வந்து மின் அபுகாமியும் அவருடைய பகுமுகளுக்கு நெருங்குவதற்காக வேண்டி பகுமு கம்மியானவர்களுக்கு மிசாலி சொல்லி விளக்குவதன் பக்கம் முடிஞ்சளவு நாங்கள் முயற்சி எடுப்போம். இது அதனால் உங்களையெல்லாம் நான் கீழே போடலை, உங்களை அழைச்சி தான் போவேங்கிறார். அப்படிலாம் ஆசை கேட்டுருவீங்களே, இது என்ன கிதாபு, நம்மளையெல்லாம் தூக்கி எறிகிறார்.